நண்பர்களே, இன்னைக்கு நாள் 79 மணி 12 ஆச்சு. வத்தலகுண்டு ஃபங்க்ஷனுக்கு மதியம் ஃபோட்டோ எடுக்க வர சொன்னாங்கன்னு 2 மணிக்கெல்லாம் கிளம்பி 60 கிலோமீட்டர் போகணும்னா பெட்ரோல் போடணும்னு மேலாப்புல மிதக்க விட்டு வண்டியை 80ல் பறக்க விட்டு அவன் இன்னும் திருந்தல மாமா. மதிய வெயில் மண்டைய பழக்கத்துன்னு கூலிங்க தண்ணியை குடிச்சு தூங்குனா நேரம் புனிதமான ஜே ரிலாக்ஸ்லிங்க தண்ணியை வாங்கி டிராஃபிக்ல சிக்கி செதஞ்சு கிருட்டுன்னு வேகத்தோட ஸ்பாட்டுக்கு வந்து தாகத்தோட தண்ணியை குடிச்சிட்டு வேலைன்னு வந்துட்டா நான் வெள்ளைக்காரேன்னு வேலை பார்க்க போறான்னு பார்த்தா விளங்காதவன் சீப்பு எடுத்து சீவிட்டு இருக்கான். பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபங்க்ஷன் வீட்டு குட்டி பசங்க குதூகலமாக குத்தாட்டம் போடுறத பார்த்துட்டு நான் சுதந்திர பறவைன்னு சின்ன வயசு மெமரிஸை மனசில் பறக்க விட்டான் நண்பர்களே. ஸ்டார்ட் பண்ணலான்னு பொண்ணு மாப்பிள்ளை நிற்க வச்சு நிச்சயதார்த்த ஃபோட்டோஸை எடுத்து போதுன்ற அளவுக்கு சாப்பாடை வயிற்றுல போட்டுட்டு நாங்களா முடிஞ்சான்னு கேட்காம அவங்களே முடிஞ்சுன்னு சொல்கிற வரைக்கும் பார்த்த ரீல்ஸையே பார்த்துட்டு அவங்க முடிஞ்சுன்னு சொன்னதும் பட்டுன்னு கிளம்பி பெட்ரோலை செக் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு கின்னுன்னு காத்தடிச்சிட்டு சூறாவளி கிளம்பியதேன்னு விரட்டி வந்து வண்டி ஓட்டுற நண்பரையும் அமைதியாக இருந்த அன்பரையும் பார்த்துட்டு 11 காலுக்கு கடைக்கு போய் வகையா வாங்குவான்னு பார்த்தா 100 ரூபாய்க்கு வத்தி போன பண்ணை வாங்கி மிட் நைட் மயானம்னு திரும்பின அமைதியாக இருந்த அன்பர் எப்படி ஆம போடு போறான்னு பார்த்தீங்களா அன்பர்களே. பஞ்சப்பாடுன்னு சிரிச்சுக்கிட்டே கடியை போட்டு ஆளுக்கு ஒரு வாயின்னு ஒத்த பண்ண 9 கடி கடிச்சிட்டு நல்லா மெண்டுட்டு கிளம்பலான்னு இரவு உணவுக்கு ஹோட்டலில் போய் சாப்பிடலான்னு சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு ஆஃபீஸுக்கு வந்து வத்தலகுண்டு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு 2 மணிக்கெல்லாம் கிளம்பணும்னு கேமராவெல்லாம் செக் பண்ணிட்டு கிம்பிள் டப்பா பேக் பண்ணி இப்போவே மணி 12 ஆச்சு. 1 மணி நேரத்தில் என்ன தூக்கம்னு இன்னைக்கிட்டே சுட்ட முடிச்சிட்டோம். ஏன்டெல்லாம் அப்படி பேசக்கூடாது, நான் டென்ஷன் ஆயிருவேன்.